ஒரு சீடன் என்ன பண்ணாங்க, கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தான். அந்த பக்கத்து வழியாக குரு வந்தார். அவர் உடனே பார்த்த உடனே இவன் என்ன பண்ணான், குருவை பார்க்காத மாதிரி அப்படி தண்ணி இறைக்க ஆரம்பித்தான். குருவுக்கு ஒரே கோவம் வந்துட்டு உடனே அவங்ககிட்ட போய், நீ என்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி உன் வேலையை பண்ணிகிட்டு இருக்கல்ல, குருவை பார்த்தா வணங்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே, குருவே நான் தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் அப்படின்னா. எந்த வேலை பண்ணாலும் குருவை பார்த்தா வணங்கணும், அதை முதல்ல கற்றுக்கோன்னு சொன்னார். சரிங்க இனிமே அப்படியே செய்கிறேன்னா கொஞ்சம் நேரம் ஆச்சு. குரு நடந்து போய்கிட்டே இருந்தார் பாருங்க. கீழே வந்து தரை கிணறு இருந்திருக்கு, அந்த கிணத்துக்குள்ளே குரு விழுந்துட்டார். குரு விழுந்ததை பார்த்தோன்னே எல்லாரும் ஓடி வந்து அவரை மேலே தூக்குறாங்க. அவரை தலை வந்து கிணத்துக்கு மேலே தெரிஞ்ச உடனே எல்லாரும் வணங்க ஆரம்பித்தோடனே குரு போய் திருப்பியும் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டார். திருப்பியும் மேலே வர்றாரு, வணங்குறாங்க, தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு. இப்போ குரு சொன்னார், அட முட்டாளே, வேலை தெரிந்து வேலை செய்டா, இந்த நேரம் என்னை காப்பாற்றணும், அதுதான்டா முக்கியம் அப்படின்னு சொன்னாராம்.